ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டிராகன். இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நல்லா படிக்கிற பையனை ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு உன்னை விட எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும், நீ நல்லா படிக்கிற பையன் நல்லா செட்டில் ஆகிடுவா, ஏன்னா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 சப்ஜெக்டில் ஃபெயிலான ஒருத்தனை சுட்டி காட்டுறா. அப்போ இவனுக்கு என்ன கோவம் வருதுன்னா, அப்போ நம்மளை மாதிரி படிக்கிற பையனுக்கு இங்கே மரியாதையே இல்லையா அப்படின்ற மாதிரி கோவம் வருது. இப்போ அந்த மாதிரி ஒரு பையனை நான் மாறியே தீர்றேன், காலேஜில் அதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு +2ல் 96% எடுத்து ஒரு சூப்பரான காலேஜில் போய் சேர்றாரு. ஆனால் அந்த காலேஜில் கொஞ்சம் கூட படிக்காமல் நிறைய அரியர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு கெத்து காட்டுற பையனாக தான் சுற்றிட்டு இருக்காரு. அந்த காலேஜ் ஃபுல்லாக அவருக்கு பயங்கரமான பேர். அதாவது எல்லா தமிழ் சினிமாலையும் ஒரு ஹீரோ செட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் செட் பண்ணுறாங்க. இப்போ இவரையும் நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது, இவருக்கு லவ் இருக்குது. இப்போ காலேஜில் கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அங்கே ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே 43 அரியர் வச்சிருக்கிறாரு. இப்போ கடைசி செமஸ்டர் எழுதணும். அப்போ ஒரு சான்ஸ் பிரின்சிபல் தரும்போது, நான் இந்த 43 அரியர்ஸோட மீதி 5 அரியர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 48 அரியர்ஸோட அங்கிருந்து வெளியில் போயிடுறாரு. ஆனால் வெளியில் வந்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் செட்டில் ஆகிறாங்க. இவர் டெய்லி வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு. அவங்க கிட்ட மாதம் ஆளுகிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்து அந்த காசை வேற ஒரு செலவு அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கிடுறாரு. இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபேமிலி தான், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எப்படியாவது பையன் முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்னடானா பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா, இவனை லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணு வந்து நீ ஒரு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் நல்லா படித்து வேலையில் இருக்கிற இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ எப்படியாவது அந்த பையனை விட ₹1 அதிகமாக சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கிடுறாரு. இஎம்ஐயில் வீடு வாங்குறாரு. அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேலே ப்ரொமோட் ஆகி போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான். அவருக்கு என்னன்னா, ஒழுங்காக படித்து நல்ல வேலையில் இருக்கிற நல்ல முறையில் முன்னேறின ஒரு மாப்பிள்ளை தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பண்ணது எல்லாமே தப்பு. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பண்ண தப்பு திரும்ப வருது. எப்படி அப்படின்னா, அந்த பிரின்சிபல் மூலமாக இது திரும்ப வந்துடுது. ஸோ அந்த தப்பு வந்து நம்ம ஹீரோவோட லைஃபையே புரட்டி போடுற அளவுக்கு மாற்றுது. இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோ படித்து டிகிரி வாங்கினாரா இல்லையா, அந்த வேலை அவருக்கு திரும்ப இருந்ததா இல்லையா, இவர் இவ்வளோ தப்பு பண்ணார்ல, அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல, அதை யூஸ் பண்ணாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பரான திரைக்கதையோட சொல்லியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது வழக்கமான ஒரு தமிழ் சினிமா கதை மாதிரி தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட படிக்காமல் கெத்து காட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன், அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அது இல்லாமல் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற பெண்கள், இப்படின்னு சொல்லி தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு காலேஜ் முடித்தோடனே அவன் லைஃபுக்கு வந்தோடனே அவன் லைஃப் எவ்வளோ பேடாக மாறுது, எவ்வளோ ஒரு தப்பான ஆளாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும், குறுக்கு வழியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் எடுக்கிற முடிவுகள், அந்த முடிவுகள் மூலமாக சக்ஸஸ் ஆனாலும் அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்து 16+ அப்படின்னு சொல்லி சென்சார் ஆயிருக்கு. உங்கள் வீட்டில் +2 படிக்கிற பசங்களும் காலேஜ் படிக்கிற பசங்களும் இருந்தால் அவங்களோட சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு போகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக ஹீரோ சான்ஸே இல்லை. ஹீரோயின் வர 2 பேருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வராங்கல்ல, விஜய் சித்து அப்புறம் ஹர்ஷத் கான், இவங்க 2 பேருமே அவங்கவுங்க ரோலில் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னா அந்த ஹீரோவோட அப்பா தான். மரியம் ஜார் சார் வந்து எப்பவுமே சூப்பராக நடிப்பார். இந்த படத்துல அட்டகாசம். கடைசியில் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதெல்லாம் வேற லெவல் ரைட்டிங்கு. அது மாதிரி அவங்க அம்மாவை நடித்தவங்க, அப்புறமே கௌதம் மேனன் சார், மிஸ்கின் சார் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற டெக்னிக்கல் அம்சங்கள்லாம் சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், இது எல்லாமே படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு. மொத்தத்தில் ஜாலியாக ஃபன்னாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான ரைட்டிங், என்டர்டைன்மெண்ட்டு, அப்புறம் சூப்பரான ஒரு திரைக்கதை இருக்கிற ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றபடி படம் பார்த்தவங்களாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.